மிகச்சிறந்த ஒரு சின்ன புத்தகத்தில் அத்தனை மொத்தத்தையும் இதையும் கொண்டு கொண்டு வந்துட்டார். வந்துட்டார். அத்தனையும் மகா சுவாமிகளுடைய வார்த்தைகள் மாறாம எளிமையா கொண்டு வந்தது சோ அவர்கள். வைகோவுடைய ஸ்டாண்டு சோ அவர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. மற்றபடி அவருடைய இலக்கிய உரைகளை ரொம்ப ரசிப்பார். ஷோ சார் பார்க்கறதுக்கு சில பேர் தீபாவளி அன்னைக்கு வருவாங்க. ஷோ சார் போய் ஒருத்தரை பார்க்கறாருன்னா விகடன் எம்டியை மட்டும்தான் பார்ப்பாரு தீபாவளி அன்னைக்கு. கேமரா வாங்க மாட்டாரு, ஆனா கேமரா மேல ஒரு பெரிய மோகம் பேஷன் உண்டு அவருக்கு. எடுப்பார், நல்ல படம் எடுப்பார். நீலு ஒரு சீரியஸான சீன் இருக்கின்ற இந்த சீன் இத்தனாவது சீன் சொல்லி நீ அந்த சீன்ல நீலுவை வந்து சிரிக்க வச்சுடணும், அதாவது பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் திண்டாட விட்டுறணும், கொஞ்ச நேரம் திண்டாட விடணும்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் அசோகன் வந்து வேணாச்சோ, ட்ராமா நல்லா போகும், அதில் போய் நான் பண்ணால் சரியா இருக்கு. அசோகன் வந்து அதற்காக ஒரு பெரிய கூத்தடிச்சார். அந்த கூத்துனால தன் இமேஜ் பாதிக்கப்படுறதை பற்றி அசோகன் கவலைப்படல. அந்த அளவு நட்பு இருந்தது. அசோகன் ஃப்ரண்ட் ரோவில் தான் எப்படியே ஸ்டேஜுக்கு நேராக உட்காந்துருப்பார். அந்த சீன் ஆரம்பிச்சது, நீலு சீரியஸாக தன்னுடைய டயலாக பேச ஆரம்பிச்சார். உடனே என்ன பண்ணுறாரு, அசோகன் சீட்ல இருந்து எந்திரிச்சு குதிச்சு நீலு மாமா வந்துட்டார், நீலு மாமா வந்துட்டாருன்னு குதிக்க ஆரம்பிச்சார். பக்கத்துல இருக்கிறவங்க சீனை விட்டாங்க. அசோகம் இப்படி பண்றதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சு. என்னன்னே புரியாத அவளுக்கு. நீலு அசோகம் வசனம் பேசுறது நிறுத்திட்டாரு. அப்புறம் நீலு சிரிப்பை அடக்க முடியாம அவரும் சிரிக்கிறார். இந்த மாதிரி நீலுவை இந்த மாதிரி ஒரு தடவை கலடா பண்ணார். அந்த மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸு மிக நெருங்கிய நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணுவார். இல்லாத கதையை சொல்லுவார். ஆஃபீஸில் ரங்காச்சாரின்னு ஒருத்தர் பப்ளிஷர், ஷோ சாருடைய லாங் டைம் ஃப்ரெண்டு, அவரை வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நான் ஏமாத்தினாரு. அந்த ஏமாத்தினதுக்கு கூடயே நானும் உடன்பட்டேன். அந்த அந்த ஆக்டிங்கில் நானும் கூட பண்ணேன். அதாவது அவர் சொல்கிற கதையை பக்கத்தில் உட்காந்து, சார் அது ரொம்ப தப்பு சார், அவன் எப்படி சார் அப்படி பேசலாம் அப்படின்னு நான் தூண்டி விடுற மாதிரி பேசி, கொடுங்க சார் அவன்லாம் அப்படி தான் இருப்பான். இவருக்கு என்னன்னா ரங்காச்சாரியா அவனை திட்ட விடணும். கடைசியில் டேய் ரங்கா அது ஒன்றும் அப்படி சொல்லலடா, ஒன்று நான் தான் தாண்டா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் எந்த அளவு ஒரு வெகுளின்னா ரங்காச்சாரி, அப்படியாச்சோ நான் அதை அப்படி படித்தேன், இது வேற கூட சேர்ந்து இது ஒன்னோட சேர்ந்து பண்ணிட்டு இது என்ன சொன்னார் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன திட்டினாரு. ஒன்று என்ன பண்ணாரு, ஷோ என்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட போகணும். சாப்பிட போகும்போது ரங்காச்சாரி மேலே வர சொல்லு, சாப்பிட அவரும் வருவார் எங்களோட. ரங்காச்சாரி வரப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு இதை நான் மாத்துறேன், முதல்ல சொன்னது தான் ஒரிஜினல்ன்றேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் மாற்றணும் ரெண்டு பேரும் சேர்ந்து. சார் அப்போ சொன்னதான் உங்களுக்கு அனாவசியமாக கோவம் வருமேன்றதுக்காக சார் மாத்தினாரு, ரெண்டு பேரும் சும்மா சேர்ந்து என்னை ஏமாத்துங்க அப்படின்னு. இல்லை சார் அதான் சார் நடந்தது. அதான் சார் நான் நினைச்சேன்ச்சோ அயோக்கியம் அப்படி இப்படின்னு மறுபடியும் அவனை திட்ட ஆரம்பிச்சாரு. இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்துவோம். கேமரா வாங்க மாட்டாரு, ஆனா கேமரா மேல ஒரு பெரிய மோகம் பேஷன் உண்டு அவருக்கு. எடுப்பார், நல்ல படம் எடுப்பார். ஆனா இப்போ நல்லா எடுப்பார், போட்டோலாம் எடுப்பார். ஆனா ஷோ சார் மீது இருந்த மரியாதை காரணமா அகர்வால் ஆஸ்பத்திரி எதிர இருக்கிற கேமரா சிட்டி ஓனர் என்ன பண்ணுவாங்க, இவர் எப்ப கேமரா பார்க்க போனாலும் லேட்டஸ்ட் கேமராலாம் கொடுப்பாரு, 2 3. இது பாருங்க, இதை ட்ரை பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. அவருக்கும் தெரியும் இவர் வாங்க மாட்டாருன்னு, இவருக்கும் தெரியும் பார்த்துட்டு வர்றதுக்கு. ஒரு 2 நாள் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வாங்கன்னு படம் கடை எடுத்து யூஸ் பண்ணிட்டு கொடுங்க சார் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பைப்பு, விதவிதமான பைப்பு. அவருக்கு வந்து அவரே கேட்க மாட்டாரு. அவருக்கு பைப்பு டிசைனா டிராவை திறந்தா ஒரு 20 பைப் 30 பைக்கு இருக்கும். அதனால அவருக்கு பைப் பிடிக்கும். நண்பர்கள் எல்லாம் பைப் வாங்கி கொடுப்பாங்க. பைப் டொபாக்கோல ஃப்ளேவர் பார்க்க தெரியும் அவருக்கு, எது ரொம்ப காடியா இல்லாமல் இருக்கும், அது தேடி போய் வாங்குவார். அதே மாதிரி இது பிடிக்கும் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைப் இது கொடுப்பாங்க, பைப் டொபாக்கோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவரே கிளீன் பண்ணி பொறுமையாக அது நண்பர்கள்லாம் கேட்பாங்க, அவருடைய சிகரெட் பிடிக்கிற நண்பர்லாங்க, ஸோ இது உனக்கு இந்த வேலை ஒரு பெரிய வேலை அவருக்கு தெரியல அப்படின்னு. அது முதல்ல ஒரு சின்ன இது இருக்கும், அதை க்ளீன் பண்ணி அதை கொட்டிட்டு அப்புறம் அதை எடுத்து அதுக்கு ஒரு துணி இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். எலக்ட்ரானிக் கூட்ஸ் மேலே பிரச்சனை, அது என்னென்ன கம்ப்யூட்டர் சம்மந்தமான புது விஷயம். அது வந்து என்னெல்லாம் வந்து உனக்கு வயசு கம்மி, நீலாம் வந்து இது கற்றுக்கணும், லேப்டாப் கற்றுக்கணும், அதை ஆப்ரேட் பண்ணுறது. ஏன்னா இன்னி வரைக்கும் கம்ப்யூட்டர் தெரியாது. எங்கள் ஆஃபீஸ் வந்து எல்லாரும் இந்த மாதிரி ஷீட்டில் எழுதுகிறோம். 1-2 பேர் இந்த இதையா அந்த மாதிரி 1-2 பேர் தான் மேட்ரை ஐபேடில் அனுப்புகிறாங்க, லேப்டாப். அது எங்களை எல்லாரையும் சொல்லுவார். அதை யார் வந்து கலடா பண்ணுவார்னா, ஷோ வந்து அந்த அளவு ஃப்ரெண்ட்ஸ் லிபர்ட்டி கொடுத்துருந்தார். ஜிசி சேகர்னு ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். அவர் சொல்லுவார், நீங்கள் ஒன்றும் உங்கள் ஆஃபீஸில் வந்து புறாக்காலில் கட்டி அனுப்பலை மேட்ரு அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவு. அதனால சேகர் அப்படி சொன்னதுனால அவனா ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேப்டாப் இதை கற்றுக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணால் அதை ஒழுங்காக பண்ணணுன்ற அக்கறை உள்ளவர். அது ராமாயணம் மகாபாரதம் அவர் 2 எழுதுனது சரித்திரத்தில் அவர் பேர்
நிலைத்து நிற்பதற்கு ஒரு காரணமாக இருக்குன்னு பல பேர் சொல்லுவாங்க. ராமாயணம் வந்து வால்மீகி ராமாயணம் ராஜாஜி எழுதியிருக்காரு. பாரதத்தை வந்து வியாசர் வருந்துன்னு எழுதியிருக்காரு. ஆனால் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்தையும் மூலம் வந்து அப்படியே மொத்த கதையும் எளிய நடையில் சாரத்தை பொழிஞ்சு சோழர்கள் கொடுத்துட்டு பல பேர் பாராட்டியிருக்காங்க, பல பெரிய மனிதர்கள். அதற்கு வந்து வைகோ பெரிய ரசிகர். நீங்கள் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வைகோவுடைய ஸ்டாண்டு சோ அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மற்றபடி அவருடைய இலக்கிய உரைகளை ரொம்ப ரசிப்பார் சோ. வைகோவுடைய நினைவாற்றல் அபாரமானதுன்னு கேள்விப்படல எழுதினார். வைகோவுக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி. அவருடைய பொன்னியின் செல்வன் உரை ஒரு 2.5 மணி நேர உரை, அதை கேட்டு ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு சிவகாமியின் சபதம் கேட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். தஞ்சாவூரில் பொன்னியின் செல்வன் பேசியிருக்கேன், அது ஆசிரியர்கிட்ட கொடுங்கன்னு கொடுத்தாரு, கேட்டார் சோ. ஸோ அது மாதிரி அவர் எழுதுனது முறையாக செய்யணும். ஹிந்து மகாசமுத்திரம் அதுக்கு அவர் மெனக்கட்டா மாதிரி யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. அலையன்ஸ் வெளியிட்ட ஒரு 7-8 பாகங்கள் இந்து மகாசமுத்திரம். அதுக்கு போய் இதில் லஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புத்தக கடை, அப்பர் சாமி கோயில் தெருவில் இருக்கிற ஒரு புத்தக கடை, அந்த மாதிரி வெவ்வேறு புத்தக கடைகளில் பழைய புத்தகங்களை தேடி எடுத்து ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு முகத்தில் கர்ச்சிப்பை கட்டி அந்த நெடியெல்லாம் அதுக்கும் பேப்பரை பெரியும் அத்தனையும் தேடி எடுத்து புத்தகங்கள் வாங்கி அதை பல மணி நேரம் இது செலவிட்டு அவர் பண்ணார். அதில் ஒரு சிறந்த ஒரு பெரிய ஒரு சம்பவத்தோடு கூடிய உதாரணம் சொல்லணும்னா, காஞ்சி மகா சுவாமிகளுடைய அந்த அனுபவங்கள், அந்த அவருடைய சாரமான கருத்துக்கள், அதை வந்து தெய்வத்தின் குரல் அத்தனை பாகங்களையும் சுருக்கி ஒரே புத்தகமா கொடுக்கணும், அதை அவருடைய நூற்றாண்டை ஒட்டி வெளியே கொண்டு வரணும்னு அந்த நூற்றாண்டு குழு, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு முடிவு செஞ்சப்போ ஆர்வி சார் இவர் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு இந்த பணி நீ தான் செய்யணும்னு சொன்னார். அவரால் தட்ட முடியல. சார் அது பெரிய இதுன்னு சொல்லி பார்த்தாரு. இல்லை, உன்னால் முடியும், நீ பண்ணு. அவர் சார் சொன்னார், நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதை ஆரம்பிக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு சின்ன புத்தகத்தில் அத்தனை இதையும் கொண்டு வந்துட்டார். அத்தனையும் மகா சுவாமிகளுடைய வார்த்தைகள் மாறாமல் எளிமையாக கொண்டு வந்தது சோ அவர்கள். நான் சிடி காலனியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி துக்ளக் ஆஃபீஸ் வந்து ஆனந்த விகடன் வளாகத்தில் இருந்தது. ஆனந்த விகடன் தான் இதை முதல்ல சோ சாருக்காக ஆரம்பிச்சு கொடுத்தது. ஆனந்த விகடன் ஆசிரியர் மறைந்த பாலசுப்ரமணியன் சார் மீது அளவு கடந்த மரியாதை உள்ளவர். எம்டின்னு தான் சொல்லுவார், அவரை கடைசி வரைக்கும் எம்டின்னு தான் சொல்லுவார். அவர் மீது அளவு கடந்த மரியாதை உள்ளவர். அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா, சோ சார் பார்க்கறதுக்கு சில பேர் தீபாவளி அன்னைக்கு வருவாங்க. சோ சார் போய் ஒருத்தரை பார்க்குறாருன்னா விகடன் எம்டியை மட்டும்தான் பார்ப்பார் தீபாவளி அன்னைக்கு. வருடம் அதை ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு. என்னை ஒரே ஒரு முறை கூட்டிட்டு போய் இது பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி மருத்துவமனையில் பல பேர் சோ சாரை பார்க்க வந்திருக்காங்க. ஒருவர் வந்து பார்க்க நலம் விசாரிக்க வந்த போது சோ சார் ரொம்ப பதறி போனாரு. அது யாருன்னா ஆனந்த விகடன் எம்டி தான். எம்டி மேல அவ்வளோ பெரிய மரியாதை. எம்டி சார் வந்து இதை சோ சார் நடத்தணும்னு நினைச்சப்போ வந்து ஒண்ணுமே கேட்காம கொடுத்துட்டாரு. அப்படின்றதுல சோ சாருக்கு வந்து அதை பல பேரிடம் கூறி அந்த நன்றி உணர்ச்சியை நன்றியோட அதை வெளிப்படுத்தியிருக்காரு. சோ சார் மருத்துவமனையில் அப்போலோவில் இருந்தப்போ பார்க்க வந்தாரு. அப்போ வந்து சோ சார் மிகவும் பதறிட்டார். சார் நீங்க எதுக்கு சார் வந்தீங்க, நீங்க எதுக்கு சார் வந்தீங்க, எனக்கு ஒன்றும் அப்படி இல்லை சார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு மிக எளிமையாக, வந்ததும் தெரியாம சென்றதும் தெரியாம, ஒரு நான் பார்த்து வியந்த ஒரு ஆடம்பரமற்ற ஒரு மனிதர், எளிமையானவர், மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய மனிதர் எம்டி. அது வந்து அவரை பற்றி ஒரு உயர்வாகவே எப்போதும் சோ சார் பேசும்.